இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் கலர்த்தப்பம் தாங்க பண்ணியிருக்கிறோம். ஒரு கப்புக்கு பச்சரிசி எடுத்து 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு இப்போ இது கூடவே 2 ஏலக்காய் 2 ஸ்பூன் சாதம் சேர்த்துட்டு அரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு வலுவலுன்னு அடித்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கரைஞ்சி கொதி வந்தால் பிறகு இதை மாவில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் சோடாப்பு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு ஆப்பச்சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தேங்காவை கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூனுக்கு நெய் இருக்குது, இதுலேயே நம்ம மாவுகளை சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் நம்ம பொரிச்சு வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு 1 செகண்ட் மட்டும் விட்டு எடுத்தால் நம்மளுக்கு கலர்த்தப்பம் சூப்பராக ரெடி ஆயிருங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.